சட்டமன்றத்தில் இடைக்கால பட்ஜெட் மீதான பதிலுரையை புறக்கணித்திருக்கிறது அதிமுக. கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று அதிமுக உறுப்பினர்கள் அவைக்கு வராமல் புறக்கணித்திருக்கின்றனர். மக்கள் புதிய மாற்றத்தை விரும்புகிறார்கள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை முதல்வராக வர வேண்டும் என்பதைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள். ஆண்ட இரு கட்சிகளும் மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் நாட்டு மக்களுடைய உணர்வுகள் என கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் பேட்டி. கருப்பு சிவப்பை கொடியில் தாங்கியுள்ள தேமுதிக வரவு நல்வரவு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. தேமுதிகவுடனான நல்வரவு தமிழ்நாட்டின் உயர்வுக்கு பங்களிக்கும் என்றும் நம்பிக்கை. மக்கள் விரோத திமுகவுடன் தேமுதிக இணைந்ததை கேப்டன் ஆன்மா மன்னிக்காது. திமுகவுடன் தேமுதிக கூட்டணி தொடர்பாக தமிழக பாஜக விமர்சனம். தேர்தல் வருவதால் மாநில சுயாட்சி குறித்து திமுக பேசுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. 15 ஆண்டுகளாக மத்தியில் அங்கம் வகித்த போது என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்றும் கேள்வி. இடைக்கால பட்ஜெட்டில் எதிர்காலத்திற்கான எந்த திட்டமும் இடம்பெறவில்லை. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. திமுக தேர்தல் வாக்குறுதிகளில் 90% நிறைவேற்றவில்லை என செய்தியாளர் சந்திப்பில் பட்டியலிட்டு காட்டியுள்ளார் நயினார் நாகேந்திரன். 2050ஆம் ஆண்டுக்குள் 250 நாட்கள் வரை கடுமையான வெப்பம் இருக்கும். சென்னையில் 20 ஆண்டுகளில் தரைப்பரப்பு வெப்பம் 29.4 செல்சியஸிலிருந்து 33.6 டிகிரி செல்சியஸாக உயரவுள்ளது. தமிழ்நாடு காலநிலை மாநாட்டில் வெளியிடப்பட்ட நகர்ப்புற வெப்பத்தீர்வு மதிப்பீடு மூலம் தகவல். இன்றைய வர்த்தகத்தில் இந்திய பங்குச்சந்தை கடும் சரிவை கண்டுள்ளது. சென்செக்ஸ் 1236 புள்ளிகளும், நிப்டி 365 புள்ளிகளும் சரிந்துள்ளது. முதலீட்டாளர்களுக்கு ரூபாய் 8 லட்சம் கோடிக்கு மேல் இழப்பு. இந்தியாவில் ஏஐ தொழில்நுட்பத்தை அனைவரும் பயன்படுத்தும் வகையில் அடுத்த 7 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக முகேஷ் அம்பானி தெரிவித்துள்ளார். ஜியோ மூலம் டேட்டா கட்டணத்தை குறைத்தது போலவே ஏஐ சேவைகளையும் அதிரடியாக குறைக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற ஏஐ மாநாட்டில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கான மானவ் என்ற தொலைநோக்கு திட்டத்தை பிரதமர் மோடி அறிமுகப்படுத்தினார். மனிதநேயத்தை மையமாக கொண்ட இந்த ஏஐ அணுகுமுறை அறநெறி, பொறுப்புடைமை, இறையாண்மை, அனைவருக்குமான அணுகல் மற்றும் நம்பகத்தன்மை ஆகிய 5 தூண்களை கொண்டுள்ளது. ஏஐ என்பது ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும் என்றும் பிரதமர் மோடி